இன்னைக்கு நாம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் தி லாஸ்ட் வில்லேஜ். இது வந்து ஒரு ஹாரர் கேட்டகரியான சீரிஸ். ஹாரர் அப்படின்னு பேய் அதெல்லாம் இருக்காது. ஒரு 30 பேர் இந்த மாதிரி ஆன்லைன்ல மீட் பண்ணிட்டு ஒரு ஆர்கனைசரோட ஹெல்ப் மூலமா அவங்களோட பாஸ்ட் லைஃபோட ஐடென்டிட்டி இருக்குதுல்ல, நான் அந்த ஐடென்டிட்டியை வந்து விட்டு மாடர்ன் லைஃப்ல இருந்து விலகி புது ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாத மேப்லயே இல்லாத ஒரு வில்லேஜுக்கு அவங்க போறாங்க. ஆனா அப்படி போன இடத்துல ஆப்வியஸ்லி சில மர்மமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த சீரீஸ்ல 30 கேரக்டர் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறங்கிற பேர்ல காமெடி பண்ணி இருப்பானுங்க. சோ அதனால நம்ம ஒரு சில கேரக்டரோட நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், சில கேரக்டருக்குலாம் அப்படியே நிக் நேம் மட்டும் வச்சுக்கலாம். எனிவேஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு கிக் பண்ணலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு பஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த பஸ்ல தான் அந்த 30 பேர் இருக்கிறாங்க. அண்ட் இந்த 30 பேரையும் வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். அவனை நம்ம ஆர்கனைசர்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆர்கனைசர் இருக்கிறான்ல, இவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருந்திருப்பாங்க. அந்த வெப்சைட்ல ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை பண்ணி தான் இந்த 30 பேரும் வந்திருப்பாங்க. அண்ட் வந்த இடத்துல ஆப்வியஸ்லி அந்த 30 பேரும் அவங்க ஆன்லைன்ல என்னென்ன நேம்லாம் அவங்களுக்காக வச்சிருந்திருப்பாங்களோ அந்த நேம் எல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஸோ இதுல ரொம்ப முக்கியமா மிக்காகே அப்படிங்கிற ஒருத்தன், அப்புறம் ஒரு ஸ்னைப்பர் பையன், தொப்பி போட்ட ஒருத்தன், ஒரு ரேப்பர் ஒருத்தன், ஒரு ஒத்தக்கண்ண, அப்புறம் ஜாக் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தன் இருப்பான், அப்புறம் டொசைமான், அப்புறம் ஒரு கப்பல் ஒருத்தங்க இருப்பாங்க, பிளஸ் டிடெக்டிவ் அப்படிங்கிற நேம் வச்சுட்டு ஒருத்தன், அப்புறம் ஈவ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா, அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு பொண்ணு இருப்பா, அப்புறம் சுமோனே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். ஸோ இவன் தான் இந்த சீரிஸோட மெயின் கேரக்டர். இவனோட ஃப்ரெண்டான ஸ்பீட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான், அதுக்கப்புறம் லைன் அப்படின்னு ஒரு பொண்ணும், கடைசியா வல்கானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். இந்த வல்கானா இருக்கிறான்ல, இவன் கொஞ்சம் ஒரு ஷார்ட் டெம்பரான ஒருத்தன், எரிஞ்செரிஞ்சு விழுவான் எல்லாரும் மேலையும். அதுக்கப்புறம் கடைசியா மசாக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இதுக்கப்புறம் சில கேரக்டர் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஸோ எல்லா இன்ட்ரோடக்ஷனையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்கனைசருமே ஓகே நீங்க கொடுத்த நேம் எல்லாமே வந்து கிடைக்குது. எனிவேஸ் நம்ம போற அந்த ஒரு வில்லேஜோட பேர் வந்து நனாக்கி வில்லேஜ். அந்த ஒரு வில்லேஜ் வந்து மேப்லயே இருந்தது கிடையாது. இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு சில பிரைவேட் குரூப்புக்கு மட்டும் தான் அந்த ஒரு வில்லேஜை பத்தியே தெரிய வரும். எந்த ஒரு போலீஸும் அந்த வில்லேஜ்ல வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கலாம். உங்களோட இந்த பழைய உங்களுக்கு பிடிக்காத இந்த ஒரு வாழ்க்கையை வந்து விட்டு தள்ளிட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ இதை கேட்ட அந்த மிட்சுமோனே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டான அந்த ஸ்பீட் ஸ்டார் அப்படியே கொந்துகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் கேட்பான், இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு வில்லேஜ் வந்து எப்படி இருக்க சான்சஸ் இருக்குதுங்கும் போது, ஆனா அதுக்கு அந்த மிட்சுமோனே அதெல்லாம் இருக்குதுப்பா, இந்த மாதிரி நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாருல, சோ அவரு வந்து ஸ்பைஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்காக அந்த இடத்துல தான் வந்து பயன்படுத்துவாரு போல, அதனால தான் வெளி உலகத்துக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆனா அப்ப அங்க மாய் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பா. அவ அப்படியே நம்ம மிட்சுமோனே பேசுறதான் கேட்டுட்டு, பரவாயில்ல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு போல, எனக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட்டான பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல. சோ அந்த மாய்ங்கிற அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள், சோ அவளுக்கு நம்ம மிட்சுமோனே மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அங்க இருக்கிற மத்தவங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து ஒரு ஃபேக்டரி இருந்தது, அந்த ஃபேக்டரியில இருந்து ஏகப்பட்ட டாக்ஸிக்கான புகை வந்து தெரிஞ்சிருக்குல்ல, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு பக்கமும், இல்ல அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னு ஒரு பக்கமும், இல்ல அவங்க எல்லாரையும் வந்து ஹிப்னோசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே பஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ஸுல இருக்கிற எல்லாருமே ஒரு விதமான பாட்டை வந்து பாடுவாங்க. ஆனா அந்த பாட்டுல வர ஒரு கேரக்டர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போய் அந்த கேரக்டர் வந்து இறந்திருக்கும்லாம் பாடிக்கிட்டு இருக்கும்போது, அதுல மசாக்கி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாளா, சோ அவ அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பஸ் நேரா போய் ஒரு கடையில வந்து நிக்குமா. அந்த இடத்துல அந்த ஸ்பீட் ஸ்டார் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது மிட்சுமோனேமே அங்கதான் இருப்பானா. அப்ப அந்த மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணும் அந்த ஈவுங்கிற பொண்ணும் அப்படியே நம்ம மிட்சுமோனேக்கு ஹாய் எல்லாம் காட்ட, அவனும் திருப்பி அப்படியே ஹாய் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பானா. நான் அப்ப நம்ம ஸ்பீட், உனக்கு பொண்ணுங்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நீ விழுவங்கிறத நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவான். பிளஸ் அந்த மிட்சுமோனேயும் ஸ்பீட் ஸ்டார் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஸ்பீட் ஸ்டார் சொல்லுவான், எனக்கு இந்த இடத்துல என்ஜாய் பண்றதுக்கு உன்ன மாதிரி ஜாலியா ஃபன் பண்றதுக்குலாம் நான் வரல, இந்த மாதிரி நம்ம இல்லாத ஒரு வில்லேஜுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பிளான பண்ணி நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, எப்பாடே கொஞ்சம் கம்மியா பேசுதா, இங்க இருக்கிற எல்லாருமே புது வாழ்க்கையை ஆரம்பிக்க, பழைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் கூட அதான் நம்புறேன் அப்படின்னு அந்த மிட்சுமோனே சொல்லுவான். சரி உங்க வீட்ல இருந்து உனக்கு கால் இது பண்ணலையே அப்படின்னு அந்த ஸ்பீட் ஸ்டார் கேட்க, அவனும் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான். அப்படியே எடுத்து பார்க்கும்போது அவங்க அம்மா நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல. எது என்னவோ மழை வந்து அதிகமாகுது, நான் போய் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து
போக அதுவே அந்த கடைக்குள்ள பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல அந்த மாய் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணும் அந்த ஈவுங்கிறவங்களும் அந்த மிட்சுமோனேங்கிற பையனுக்கு கண்டிப்பா பொண்ணுங்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அவனை கைக்குள்ள போட்டு நமக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் அவனை வச்சு வாங்கிக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மிட்சுமோனே வெண்டிங் மிஷின் கிட்ட போகும் இந்த மசாக்கிங்கிறவ அவ அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு மாதிரி வைத்த பிடிச்சிக்கிட்டு இருப்பாளா, என்னாச்சுமான்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி தெரியல ஒரு மாதிரி சிக்கான மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி என்ன பஸ்ல வந்து அழுதுகிட்டு இருந்தியே அதுதான் ரீசனா அப்படிலாம் கேட்கும்போது இல்ல பஸ்ல வந்து நீங்க அந்த ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருந்தீங்களா, சோ அதில் அந்த கேரக்டரை கேட்டு ஃபீல் பண்ணிட்டேன், பட் இப்போ டிராவல் பண்ணி வந்தாங்காட்டி ஏதோ கார் சிக் ஆயிடுச்சு போல அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த மிட்சுமோனே அவன் மெடிசன் வச்சிருந்திருப்பான் போல, அதை எடுக்கிறதுக்காக பஸ்ஸுக்குள்ள வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா பொம்மை மாதிரி இருக்கிறா, கியூட்டா இருக்கிறா அப்படின்லாம் அவன் பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப பின்னாடி சீட்ல லயன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து இருப்பாளா, என்னடா தன்னந்தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறங்க போது இல்லங்க ஒண்ணும் இல்லங்கன்னு சொல்லுவானா. சரி இந்த மாதிரி நீங்க எதுக்கு இந்த ஒரு ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னு அந்த லைனை பார்த்து கேட்க அதுக்கு அவளோ நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படிங்கும் போது சரி சரின்றுவானா. அப்போ வெளியில இந்த மாதிரி காக்கா பறக்கிற சத்தம்லாம் கேட்க அப்ப அந்த லைன் சொல்லுவா, காக்கா வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனா கூட அதையுமே வந்து சாப்பிட்டுருமாமா, அந்த மாதிரி நாமளும் ஒரு வேளை நாம எல்லாருமே அடிச்சுக்கிட்டு மனித கறி சாப்பிட்றவங்களா மாறிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க அப்படிலாம் நடக்காது, அது மட்டும் இல்லாம என்னதான் நம்ம எல்லாரும் ஒரே வில்லேஜுக்கு போக போறோம் அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இன்னுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ஆனதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு கேம் பிளே பண்ணலான்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸை டார்ச்சர் பண்ற மாதிரியான ஏதாவது நேம்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்ல ஒவ்வொருத்தருமே கபிம் குபாம் குபாம் கபிம் கம்பி கும்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மிட்சுமோனே இந்த மாதிரி கேனபிலிசம் அப்படிமா மனித கறி சாப்பிட்றதுன்னு அது எக்ஸாக்டா டார்ச்சருக்கு கீழே வராது, சோ அதனால ஒரு பனிஷ்மெண்டா நீ உன்னோட சூசைட் நோட்டை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போதைக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து விட்டுட்டு வந்துருக்காங்கல்ல, சோ அதனால அவங்க சூசைட் பண்ற மாதிரி ஒரு நோட் வந்து எழுதிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவாங்களா, பட் அதை மிட்சுமோனே வந்து எழுதிருக்க மாட்டான். சோ அதனால எழுதுன மாதிரி அப்படியே வந்து சும்மா ஏதோ ஒண்ணு அவன் பாட்டுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானா, எல்லாருக்கும் வணக்கங்க நீங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லும் போது ஏன்டா நல்லா பாத்துக்கிட்டா ஏன்டா சூசைட் பண்ண போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பஸ் டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரு ஏன்டா டே ஆர்கனைசர் ஏதோ நீங்க ஃபன்னா ட்ரிப் போறீங்கன்னு சொல்லி தானே என்ன கூட்டு வந்தீங்க, இந்த இடத்துல என்ன விளையாட்டு காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இப்ப சூசைட் நோட் எழுதுற அளவுக்குலாம் உங்களுக்கு என்னடா வயசாச்சு, எல்லாருமே வந்து லுச்சா பசங்க சின்ன பசங்க நீங்கலாம், என் வயசை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாரும் குழந்தைங்க இன்னும் நடக்க கூட கத்துக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன இந்த வாழ்க்கையை வந்து வெறுத்துருச்சு அப்படின்னா நீங்க வாழ்க்கையை வந்து பாத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்க. அப்ப அதுல வல்கானா அப்படிங்கிற ஒருத்தன் ஏண்டா டே கிளவா உன் வேலை என்ன அப்படிங்கறத மட்டும் பொத்திட்டு பாரு, நாங்க என்ன பண்ணுங்கிறத நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி கடுப்பாவான். அந்த வல்கானா நிறைய அடி வாங்கியிருக்கான் போல வாழ்க்கையில. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு மயான அமைதி இருக்குமா, அச்சா மூடே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மிட்சுமோனே சொல்ல அதுக்கு ஸ்பீட் ஸ்டார் நீ அந்த ஒரு ஹாப்பியான மூட்ல இருக்கும்போது தான் உன்னோட மூட் வந்து ஸ்பாயில் ஆகும், என்ன மாதிரி இருந்துட்டேன்னு ஏன் அப்படியே இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பஸ் போய்கிட்டே இருக்கும்போது மிட்சுமோனேக்கு டக்குன்னு ஏதோ கையில டைம் பாம்லாம் வந்து விழுந்து வெடிக்கிற மாதிரிலாம் கனவு வருமா, அப்படியே பயந்து எந்திரிக்கிறான். எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பஸ் டிரைவர் இருக்கிறாருல அவர் இந்த மாதிரி அசிங்கப்பட்டாங்காட்டி அப்படி ஒரு மாதிரி கடுப்புலயே வந்துகிட்டு இருப்பாரா. அந்த வல்கானாவுமே டே என்னடா பார்த்தொழுங்க ஓட்டுற அப்படிங்கிற சொல்லி பின்னாடி வந்து சீட்டு எட்டிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் தலைவன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பாயிருவான். என்னடா உங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, ஒரு பஸ் டிரைவரா எனக்கு சரியான ஒரு காசு வந்து கிடைக்கிறதுல வேலையுமே வந்து சரியா கிடைக்கிறது கிடையாது, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனா காசு காசு காசுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன ஏடிஎம் மிஷினா காசை வந்து கக்கறக்கு, நான் நைட்டு கூட இந்த மாதிரி வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன், ஆனா நூடுல்ஸ்ல ஒரு முட்டை போடுறதுக்கு கூட என்கிட்ட வந்து காசு கிடையாது, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, வாங்க எல்லாருமே வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடலாம், உங்களுக்கும் வாழ்க்கை பிடிக்கல தானே சொல்லி ராஷ் டிரைவ் பண்ணேன். ஐயோ என்னையா பண்றேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பஸ் டிரைவரை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களே. ஆனா அதுல ஜாக் அப்படிங்கிற ஒருத்தன் எல்லா பெரியவங்களும் இப்படிதான் நல்ல விதமா பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் அவங்களுக்குள்ளேயுமே வந்து ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும்னு சொல்லி போய் அந்த பஸ் டிரைவரோட மூஞ்சிலே அவனை விடும்போது ஆனா அப்ப அந்த மசாக்கிங்கிற பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி எந்திரிச்சு வரும்போது அந்த பஸ் டிரைவர் பஸ் ஒரு இடத்துல மோதி நிறுத்திடுவாரு. ஆனா அப்ப அந்த மசாக்கி அப்படியே வாமிட் எடுத்து அந்த பஸ் டிரைவரோட சட்டையை வந்து நேரடிக்க, ஆனா அதுக்கப்புறம் அவர் அப்படியே இந்த மாதிரி துணி எல்லாம் வந்து தொச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த மசாக்கி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாள், ஆஹா என்னால இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம மிட்சுமோனே அவளை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் இந்த ஸ்பீட் ஸ்டார் பாக்குறான், தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு ஓரமா அந்த பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த பஸ் டிரைவர் கிட்ட இந்த ஆர்கனைசர் இருக்கிறாருல அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பார், தேவையில்லாம பண்ணிட்டேன் சார், காசு வேணா கொஞ்சம் போட்டு தரோம் ப்ளீஸ் கொண்டு போய் விட்டுருங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துல ஹருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. அந்த ஆர்கனைசர் அந்த ஹருக்காங்கிற அந்த லேடியை பார்த்தோன்னே அப்படியே போய் அவளை கிரீட்டிங் பண்ணிட்டு மத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். நமக்கு இந்த ஒரு நனாக்கி வில்லேஜை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே இந்த ஒரு பொண்ணு தான், இவ ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி என்ன ஃபோக்லோரை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹருக்காவையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே பஸ்ல வந்து போறாங்க. ஃபைனலா ஒரு பிரிட்ஜ் கிட்ட வராங்களா, இந்த பிரிட்ஜை தாண்டணும் அப்படின்னா அந்த நனாக்கி
ஆர்கி வில்லேஜ் அப்படிங்கிற வில்லேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோசனைக்கு அப்புறம் தான் இந்த பிரிட்ஜ்ல வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதோட இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, நீ